விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். விருச்சிகம் ராசியான உங்களுடைய ஆகப்பெரிய மனக்குறை எதுவாக தெரியுமா? இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருந்திருக்கும். நான் யாருக்கும் கெடுதல் நினைத்தது கிடையாது, நினைக்கவும் மாட்டேன். பிறகு ஏன் எனக்கு மட்டும் நல்ல காலம் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது என்பதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மனக்குறையாகவும் ஒரு கேள்வியாகவும் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை நிச்சயமாக நீங்கள் கூற வேண்டும். இதற்கான ஆன்மீக மற்றும் பிரபஞ்ச காரணங்கள் என்ன தெரியுமா? உங்களுடைய அதீத உணர்ச்சி வசப்படக்கூடிய குணமும் தவறான மனிதர்கள் மீது நீங்கள் காட்டிய அசாத்தியமான பிடிவாதம் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத மனிதர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வைத்தது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு உறவால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் இதுவரைக்கும் உங்களுக்கு தேடியும் கொடுத்திருக்கும். உங்களின் ராசிக்கு அரிய பெரிய வாய்ப்புகள் வாசலை தேடி வந்திருக்கும். ஆனால் அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மறுப்பது கிடையாதுங்க. ஆனால் எனக்கு எல்லாமே தெரியும், நான் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டேன் என்ற அதீத தற்சார்பு குணத்தாலும் இவன் நம்மை ஏமாற்ற மாட்டான் என்று உங்களின் உள்ளுணர்வை எச்சரித்த போதும் நீங்கள் எடுத்த அவசர முடிவுகளாலும் அந்த வாய்ப்புகள் கைகூடும் நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நழுவி போயிருக்கும். அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து தீராத வழிகளையும் தீராத கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். நீங்கள் செய்த ஒரு வரலாற்று தவறு என்ன தெரியுமா? அதாவது உங்களுடைய அதிகாரப்பூர்வமான ஆவணங்களையோ கையெழுத்துக்களையோ அல்லது உங்களின் பல வருட உழைப்பின் சேமிப்பையோ பாசம் என்ற ஒற்றை வார்த்தைக்கு கட்டுப்பட்டு தகுதியற்ற ஒரு நபரிடம் நீங்கள் ஒப்படைத்துதான் மிகப்பெரிய ஒரு தவறாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். அந்த ஒரு தவறான முடிவால் நீங்கள் சம்பாதித்த பணமானது முடங்கியது மட்டுமல்லாமல் சமூகத்தில் உங்களின் நேர்மைக்கோ அல்லது ஒரு பெரிய கேள்விக்குறியானது வந்து கடுமையான மன உளைச்சலையும் சட்டம் ரீதியான பயத்தையும் நீங்கள் சந்திக்க வேண்டியது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். உங்களுக்கும் உங்களுடைய நெருங்கிய நண்பர்களுக்கும் இடையே திடீரென கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அவர்கள் உங்களை விட்டு விலகியதற்கு காரணம் உங்களுடைய தவறுகள் மட்டும் கிடையாதுங்க. உங்களின் அசாத்தியமான ஊடுருவி பார்க்கக்கூடிய குணமும் அவர்களின் முகமூடியை நீங்கள் கிழித்து பேசியதும் தான் மற்றவர்கள் மனதில் இருக்கக்கூடிய வஞ்சகத்தை உங்களுடைய புத்தி கூர்மையால் நீங்கள் எளிதாக கண்டறிவதற்கு நிச்சயமாக உதவியிருக்கும். அதை நேருக்கு நேராக நீங்கள் உடைத்து கேட்டிருப்பீங்க. யார் உங்கள் மீது தவறு செய்தாலும் நீங்கள் நேருக்கு நேராக கேட்கக்கூடிய மனம் கொண்டதால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில உறவுகள் அப்படியே விலகி போயிருப்பாங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒளிவு மறைவு என்பது இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் அந்த ஒரு மனிதர்களை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் எல்லா மனிதர்களிடம் நீங்கள் நேர்மையை எதிர்பார்த்தால் சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போவாங்க. அப்படி உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போன மனிதர்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருப்பாங்க. உங்களுடைய சுயரூபம் வெளியில் தெரிந்த பயத்தில் பல நண்பர்கள் உங்களை ஒரு ஆபத்தானவராக சித்தரித்து விலகவும் ஆரம்பித்திருப்பாங்க. உங்களை பற்றி தவறாக பேசக்கூடிய நபர்கள் யார் தெரியுமா? தூரத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் உங்களை பற்றி தவறாகவே பேச மாட்டாங்க. அவர்கள் உங்களுக்கு எதிரிகளாக மட்டுமே தான் இருப்பார்கள். ஆனால் உங்கள் கூடவே இருந்து கொண்டு உங்கள் பக்கமும் நீங்கள் பேசுவதற்கு சரி என்று கூறிவிட்டு பிறகு உங்களுடைய பின்னால் போயிட்டு நீங்கள் எதையெல்லாம் செய்ய போகிறீர்களோ அதையெல்லாம் எதிரியிடம் கூறுவது, நீங்கள் செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எதிர்த்து சில விஷயங்களை வர வைப்பது போன்ற செயல்களை எல்லாம் கூடவே நெருக்கமான இருக்கக்கூடிய நபர்கள் தான் இதுவரைக்கும் உங்களுக்கு செய்து கொண்டே தாங்க இருந்திருப்பாங்க. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் அல்லது தொழில் செய்யக்கூடிய வட்டத்தில் தற்போது போட்டிகள் அசுர வேகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில அதிகரித்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். அதற்கு காரணம் உங்களின் அசுர வேக வேலை திறமையும் சவால்களை தகர்த்தெறியக்கூடிய உங்களின் துணிச்சலையும் கண்டு மற்றவங்க பயப்படவும் ஆரம்பிப்பாங்க. உங்களை நேர்வழியில் வெல்ல முடியாத கோழைகளும் உங்களுக்கு பின்னால் அரசியல் செய்து கொண்டும் மேலதிகாரிகளிடம் உங்களை காட்டிக் கொடுத்து சவால்களை உருவாக்கியவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்வார்கள். அதே சமயம் குடும்பத்திற்குள் ஏன் வாக்குவாதங்களும் உங்களை புரியாத நிலைமைகளும் ஏற்பட்டது என்று தெரியுமா? நீங்கள் குடும்பத்திற்காக உங்களின் ஒட்டுமொத்த இளமையையும் உழைப்பையும் அர்ப்பணித்த போதும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை ஒரு கோபக்காரனாகவும் பிடிவாதக்காரனாகவும் மட்டுமே தான் பார்த்தார்களே தவிர அந்த பிடிவாதத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய உங்களின் ஆழமான அன்பையும் குடும்பத்திற்கு மீதான அக்கறையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இதனாலேயே சொந்த வீட்டிற்குள்ளேயே நீங்கள் ஒரு புதிரான ஒரு மனிதராக மாறி தனித்து விடப்பட்ட நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் தெரிவித்துக் கொண்டால் அதனையும் நான் பார்த்து தெரிந்து கொள்வேன். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாள் முதல் உங்களுடைய முன்னிறுத்து போகக்கூடிய அந்த முன்னேற்ற நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து விடுவார். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய மனிதரின் பிரவேசமானது இருக்க ஆரம்பிக்கும். உங்களை உச்சிக்கு கொண்டு செல்ல போகக்கூடிய அந்த ஒரு நபர் யார் தெரியுமா? சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்திலும் அந்தஸ்திலும் இருக்கும் ஒரு அரசியல் அல்லது அரசாங்க ரீதியான பெரிய வழிகாட்டி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார். ஆனால் உடனடியாக வரமாட்டார். கொஞ்சம் தாமதங்கள் ஆகலாம். இருந்தாலும் அந்த ஒரு நபர் உங்களுக்கு பொறுமையாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை நிலையானதாக உயர்த்துவதற்கு நிச்சயமாக உங்களை தேடி வரவும் ஆரம்பிப்பார். அவர் உங்களுடைய அசாத்திய துணிச்சலையும் நேர்மையையும் மிக சரியாக புரிந்து கொண்டு உங்களுக்கு ஒரு புதிய பெரிய ஒரு டெண்டரையோ அரசாங்க அங்கீகாரம் பெற்ற சில விஷயங்களையும் அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை கூட உங்களுக்கு நிச்சயமாக தரவும் ஆரம்பிப்பார். ஆனால் அதனை நீங்கள் வாங்கி அதற்கேற்ற வகையில் எப்படி இருக்கணுமோ அந்த அளவில் நீங்கள் நேர்மையாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இன்னமும் அவர்களால் சில உதவிகளும் சில பெரிய விதமான அங்கீகாரங்களும் உங்களுக்கு அவர் நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிப்பார். உங்களை பொருளாதார ரீதியாக உலகமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா முன்னேற்றவா ஆரம்பிப்பார். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அற்புதங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி தெரியுமா இருக்கும்? குடும்பத்திற்குள்ள இருந்த அத்தனை புரியாத புதிர்களும் சண்டை சச்சரவுகளும் பனி போல உருகி மறையக்கூடிய உங்களை அலட்சியப்படுத்திய குடும்ப உறுப்பினர்கள் இனிமே உங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உங்களின் காலடியில் வந்து நிற்கவா ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கான நல்ல நேரம் மிக அருகில் நெருங்கிவிட்டது. அதை தவறிவிடாமல் அசுர வேகத்தில் நீங்கள் கைப்பற்றி கொண்டால் போதும். உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். நீங்கள் எடுக்கக்கூடிய பண ரீதியான முயற்சிகள், புதிய உத்தியோக முயற்சிகள் மற்றும் சுய தொழில் முயற்சிகள் அனைத்திலும் 100% பிரம்மாண்ட உழைப்பானது உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருக்கவும் செய்யும். அதையும் நீங்க வாழ்க்கையில போக போக புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. சுபகாரியம் தொடர்பான பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்ற அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. சகோதர வழிகளில் ஒத்துழைப்பானது உண்டாகி வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு போவீங்க. வாழ்க்கையை இனிமே எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் அது மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நிமிர்த்தி கொடுக்கும். உங்களின் திறமைக்கான மதிப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீங்க. இதுவரைக்கும் நீங்கள் திருமணம் முடித்ததிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு, இது ஆண்களோ பெண்களோ இருவரும் ஒருவருக்கொருவர் எது வேண்டும், உனக்கு எது பிடிக்கும், வெளியே எங்கேயுமே கூட்டு போயிருக்க மாட்டீங்க. திருமணம் முடிந்ததிலிருந்து உங்களுக்கு வேலை தொழில் என்று அவர்களை நீங்கள் கண்டு கொள்ளாமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேலாவது நீங்கள் வரக்கூடிய நாட்களில் அவர்கள் மீது சிறிதளவு ஒரு பாசத்தை காட்டி அவர்களுக்கு என்ன வேண்டும், என்ன பிடிக்கும், அவர்களுக்கு பிடித்த உணவு வெளியில் சுற்றி காட்ட சில இடங்களுக்கு கூட்டு போயிட்டு வாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். அதனால அவங்களுடைய மனதிற்குள்ள இதுவரைக்கும் வழிகளும் தேவையில்லாத ஒரு மனவேதனைகளும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வெளியே வாரத்திற்கு ஒரு முறை கூட்டு போயிட்டு வரும் பொழுது உங்களை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படவும் ஆரம்பிப்பாங்க. ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஈடுபாடானது உண்டாக ஆரம்பிக்கும். எதிலும் தாழ்வு மனப்பான்மை இன்றி நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க மாறவும் ஆரம்பிப்பீங்க. புதிய நபர்களின் அறிமுகங்களால் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்களில் ஏற்படவும் ஆரம்பிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் இன்னொரு நாள்ல ஏற்பட ஆரம்பிக்கலாம். அனுஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கை நிலையை நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து கொண்டே தாங்க இருக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். உங்களுக்குன்னு ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் உங்களுக்கு எதிரிகளாக மட்டுமே தான் இருப்பார்கள். ஆனால் உங்க கூடவே இருந்து கொண்டு உங்கள் பக்கமும் நீங்க பேசுவதற்கு சரி என்று கூறிவிட்டு பிறகு உங்களுடைய பின்னால் போயிட்டு நீங்கள் எதையெல்லாம் செய்ய போகிறீர்களோ அதையெல்லாம் எதிரியிடம் கூறுவது, நீங்க செய்யக்கூடிய நல்ல செயல்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எதிர்த்து சில விஷயங்களை வர வைப்பது போன்ற செயல்களில் எல்லாம் உங்க கூடவே நெருக்கமான இருக்கக்கூடிய நபர்கள் தான் இதுவரைக்கும் உங்களுக்கு செய்து கொண்டே தாங்க இருந்திருப்பாங்க. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்தில் அல்லது தொழில் செய்யக்கூடிய வட்டத்தில் தற்போது போட்டிகள் அசுர வேகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில அதிகரித்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். அதற்கு காரணம் உங்களின் அசுர வேக வேலை திறமையும்
தகர்த்தெறியக்கூடிய உங்களின் துணிச்சலையும் கண்டு மற்றவங்க பயப்படவும் ஆரம்பிப்பாங்க. உங்களை நேர்வழியில் வெல்ல முடியாத கோழைகளும் உங்களுக்கு பின்னால் அரசியல் செய்து கொண்டும் மேலதிகாரிகளிடம் உங்களை காட்டிக் கொடுத்து சவால்களை உருவாக்கியவர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்வார்கள். அதே சமயம் குடும்பத்திற்குள் ஏன் வாக்குவாதங்களும் உங்களை புரியாத நிலைமைகளும் ஏற்பட்டது என்று தெரியுமா? நீங்கள் குடும்பத்திற்காக உங்களின் ஒட்டுமொத்த இளமையையும் உழைப்பையும் அர்ப்பணித்த போதும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை ஒரு கோபக்காரனாகவும் பிடிவாதக்காரனாகவும் மட்டுமே தான் பார்த்தார்களே தவிர அந்த பிடிவாதத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய உங்களின் ஆழமான அன்பையும் குடும்பத்திற்கு மீதான அக்கறையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இதனாலேயே சொந்த வீட்டிற்குள்ளேயே நீங்கள் ஒரு புதிரான ஒரு மனிதராக மாறி தனித்து விடப்பட்ட நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் நீங்கள் தெரிவித்துக் கொண்டால் அதனையும் நான் பார்த்து தெரிந்து கொள்வேன். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாள் முதல் உங்களுடைய முன்னிறுத்து போகக்கூடிய அந்த முன்னேற்ற நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து விடுவார். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு புதிய மனிதரின் பிரவேசமானது இருக்க ஆரம்பிக்கும். உங்களை உச்சிக்கு கொண்டு செல்ல போகக்கூடிய அந்த ஒரு நபர் யார் தெரியுமா? சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிகாரத்திலும் அந்தஸ்திலும் இருக்கும் ஒரு அரசியல் அல்லது அரசாங்க ரீதியான பெரிய வழிகாட்டி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார். ஆனால் உடனடியாக வரமாட்டார். கொஞ்சம் தாமதங்கள் ஆகலாம். இருந்தாலும் அந்த ஒரு நபர் உங்களுக்கு பொறுமையாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை நிலையானதாக உயர்த்துவதற்கு நிச்சயமாக உங்களை தேடி வரவும் ஆரம்பிப்பார். அவர் உங்களுடைய அசாத்திய துணிச்சலையும் நேர்மையையும் மிக சரியாக புரிந்து கொண்டு உங்களுக்கு ஒரு புதிய பெரிய ஒரு டெண்டரையோ அரசாங்க அங்கீகாரம் பெற்ற சில விஷயங்களையும் அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை கூட உங்களுக்கு நிச்சயமாக தரவும் ஆரம்பிப்பார். ஆனால் அதனை நீங்கள் வாங்கி அதற்கேற்ற வகையில் எப்படி இருக்கணுமோ அந்த அளவில் நீங்கள் நேர்மையாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இன்னமும் அவர்களால் சில உதவிகளும் சில பெரிய விதமான அங்கீகாரங்களும் உங்களுக்கு அவர் நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிப்பார். உங்களை பொருளாதார ரீதியாக உலகமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா முன்னேற்றவா ஆரம்பிப்பார். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அற்புதங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்படி தெரியுமா இருக்கும்? குடும்பத்திற்குள்ள இருந்த அத்தனை புரியாத புதிர்களும் சண்டை சச்சரவுகளும் பனி போல உருகி மறையக்கூடிய உங்களை அலட்சியப்படுத்திய குடும்ப உறுப்பினர்கள் இனிமே உங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்வாங்க. உணர்ந்து உங்களின் காலடியில் வந்து நிற்கவா ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கான நல்ல நேரம் மிக அருகில் நெருங்கி விட்டது. அதை தவறவிடாமல் அசுர வேகத்தில் நீங்கள் கைப்பற்றி கொண்டால் போதும் உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் நல்ல ஒரு நிலைமைக்கு போய்விடும். நீங்கள் எடுக்கக்கூடிய பண ரீதியான முயற்சிகள், புதிய உத்தியோக முயற்சிகள் மற்றும் சுயதொழில் முயற்சிகள் அனைத்திலும் 100% பிரம்மாண்ட உழைப்பானது உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக இருக்கவும் செய்யும். அதையும் நீங்க வாழ்க்கையில போக போக புரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. சுபகாரியம் தொடர்பான பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்ற அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. சகோதர வழிகளில் ஒத்துழைப்பானது உண்டாகி வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு போவீங்க. வாழ்க்கையை இனிமே எப்படி வாழ வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து கொண்டால் அது மிகப்பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா நிமிர்த்தி கொடுக்கும். உங்களின் திறமைக்கான மதிப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணைவரின் விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பீங்க. இதுவரைக்கும் நீங்கள் திருமணம் முடித்ததிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு, இது ஆண்களோ பெண்களோ இருவரும் ஒருவருக்கொருவர் எது வேண்டும், உனக்கு எது பிடிக்கும், வெளியே எங்கேயுமே கூட்டு போயிருக்க மாட்டீங்க. திருமணம் முடிந்ததிலிருந்து உங்களுக்கு வேலை தொழில் என்று அவர்களை நீங்கள் கண்டு கொள்ளாமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனிமேலாவது நீங்கள் வரக்கூடிய நாட்களில் அவர்கள் மீது சிறிதளவு ஒரு பாசத்தை காட்டி அவர்களுக்கு என்ன வேண்டும், என்ன பிடிக்கும், அவர்களுக்கு பிடித்த உணவு வெளியில் சுற்றி காட்ட சில இடங்களுக்கு கூட்டு போயிட்டு வாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். அதனால அவங்களுடைய மனதிற்குள்ள இதுவரைக்கும் வழிகளும் தேவையில்லாத ஒரு மனவேதனைகளும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வெளியே வாரத்திற்கு ஒரு முறை கூட்டு போயிட்டு வரும் பொழுது உங்களை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படவும் ஆரம்பிப்பாங்க. ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஈடுபாடானது உண்டாக ஆரம்பிக்கும். எதிலும் தாழ்வு மனப்பான்மை இன்றி நீங்கள் செயல்பட்டீர்கள் என்றால் வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க மாறவும் ஆரம்பிப்பீங்க. புதிய நபர்களின் அறிமுகங்களால் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இனிமே வரக்கூடிய நாட்களில் ஏற்படவும் ஆரம்பிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் இன்னொரு நாள்ல ஏற்பட ஆரம்பிக்கலாம். அனுஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கை நிலையை நல்ல ஒரு இடத்திற்கு நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள்.